ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம், குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ அதனால குண்டு பல்பே அந்த ஸ்பெஷல் டேக்காக என்னை ஆசீர்வாதம் பண்ணு. வாழ்க வளமுடன். நீ சொல்ல மாட்டேன், நானே எனக்கு சொல்லிக்கிறேன். அதனால அந்த ஸ்பெஷல் டேவை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இன்னைக்கு நான் தான் இன்னைக்கெலாம் நான் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன். ஜோஜ் குட்டி 5 மணிக்கு அலாரம் வச்ச மாதிரி எழுப்பி விட்டுறாங்க. அவங்க எந்திரிக்கிறது இல்லாமல் என்னை எழுப்பி விட்டு யாங்க கத்தி எழுப்பி விட்டுறாங்க. அதனால சீக்கிரமாகவே நான் இப்போலாம் எந்திரிச்சிருது குண்டு பல்புக்கு முன்னாடியே. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே இல்லை, அதனால எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கணும். ஸோ அழகான ஒரு அருமையான ஒரு குட்டி குயூட்டான ஒரு கோலத்தை நான் தான் போட்டேன். இன்னுமோ வேற மாதிரி பெருசாக போடலான்னு யோசித்தேன், அது மறந்துட்டேன். இதை இன்னும் ஸ்பெஷலாக்க எங்கள் அத்தை குண்டாக்குள்ளே ஒரு குண்டானை வச்சு கொதிக்க விட்டுட்ருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, இருப்பா மாட்டு கண்ணுக்குட்டி போட்ட சீம்பால் இதுக்குள்ளே வெந்துட்டுருக்கு. அப்படியே வெந்து முடிச்சோன்னா ஸ்பூன் போட்டு சாப்பிடுவோம். கேக்கு மாதிரி எடுத்து டபுக்குன்னு அவனில் வச்சு செல்லன்னு தான் பார்த்தோம். எங்கள் வீட்டில் அவன்லாம் யூஸ் பண்ணல. ஆதி காலத்து அவன் இவன் தான். அதனால் இவன்லேயே குண்டா வச்சு அதுக்குள்ளே 3 கல்லை வச்சு ஒரு குண்டானை உள்ளே இறக்கி வச்சு சமாளி கட்டியிருக்கோம். சீம்பால் அது இல்லாமல் இன்றைக்கி காலை சிற்றுண்டி நேற்று செஞ்ச பிரியாணியை போடலான்னு எங்கள் அத்தை பிளான் போட்டாங்க. அந்த பிளானில் என் ஹஸ்பண்டும் எங்கள் அத்தைக்கும் ஒரு சின்ன மோதலாகி பிரியாணி கறி எல்லாமே டிஎல் டாமுக்கும் ஐடி ராஜுக்கும் சமர்ப்பிக்கப்பட்டது. அதுலேயும் 2 விவரமானது என்ன தெரியுமா பண்ணுதுங்க? முதல்ல கறியை தின்னுக்கிட்டு சோறு அப்படியே வச்சுருக்காங்கப்பா. இது வேறு சத்தம் போடுது. துணி துவைச்சி முடிச்சிச்சுன்னா எங்கள் மிஷின் சத்தம் போடும். வீட்டில் இருக்க எல்லா துண்டு கிண்டு எல்லாத்தையும் நீங்கள் மிஷினில் போட்டு துளுத்துறோம். பிகாஸ் இந்த டேட்டு தான் காரணம். ஏதோ விசில் வச்சுருக்காங்க அத்தை. ஏதோ விசில்லாம் பயமாக வருது. அத்தை என்ன சமையல்? முருங்கைக்காய் சாம்பார். ஒன்றும் இல்லை, அத்தை வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக கேட்போம். அதுக்கு ரீசன் அத்தையும் மாமாவும் பாகு பண்ண வேலை தான் இதெல்லாம். முருங்கைக்காய் சாம்பார், திஸ் இஸ் த கரெக்ட் ப்ராசஸ். இதுக்கப்புறம் ஒன்று ரெடியாகி வந்துடுறோம். மேடம் டைம் கேக் கேட்டால் கேக் தராமல் இந்த பண்ணுங்கிறாங்க. நான் வெட்டி சாப்பிட்லான்னு பிளான் போட்டால் பாலில் தொட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க சிம்பாலிக்கா. காலையில் இதுதான் இன்னைக்கு. பார்க்கலாம் எப்போ தான் எது வாங்கி தராங்கன்னு பார்க்கலாம். நான் சாப்பிட்டு வந்துடுறேன், இதாச்சும் கொடுத்தாங்களேன்னு. ஹாப்பி பர்த்டே அபி. இன்னொரு டைம் சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே அபி. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணியார்ட்ட பேசினேன். இப்போதான் வச்சா நீ கூப்பிட்ட. அப்பயே அண்ணியார்ட்ட சொல்லலான் இருந்தேன். காலைல தான் அண்ணன் இன்னும் ஃபோனே பண்ணலாங்க, அண்ணியார் தெரிலையாட்டுக்கு மறந்துவிட்டானாட்டுக்கு அப்படின்னு. கரெக்டாக சொல்லவா, இதே அண்ணியார் தானே உனக்கு ரிமெம்பர் பண்ணியிருப்பாங்க. அம்மாவா? முதல் நாள் வரைக்கும் உனக்கு ஞாபகம் இருக்கும். கரெக்டா அந்த நாள்ல மறந்துடுவேன். சாப்பிட்டு குழம்பு ஊத்த அந்த கெப்பல எங்க அத்தை 2 ஆப்பம் சிக்கன் கிரேவி வச்சு தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்ல வேலை டேஸ்ட் பார்க்க வந்தேன். காலையிலேருந்து ஒரு செலிப்ரேஷனும் பண்ண கிடையாது. அந்த ஸ்பெஷல் டேக்காக அடுத்த நாள் வர டேக்காக தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தோம். வீடு கூட்டுறது, துடைக்கிறது, துணி காய போடுறது, பெட்ஷீட் துவைக்கிறது, இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் நான் என்ன சொல்லுவாங்க அழகுக்கு, இப்போ நானே சொல்லிக்குவாதான். இப்போ தான் ஒரு க்யூட்டா பியூட்டிஃபுல்லா அழகா மகாலட்சுமி மாதிரி இதெல்லாம் நீ காட்டக்கூடாது ரெடியாகி இந்த பூமியில நான் பிறந்து குவா குவா என்று கத்தி எங்க அம்மா பயந்து, எங்க அப்பா நான் பெண் குழந்தையா பிறந்துட்டேன்னு வியந்து, என் ஹஸ்பண்டை லவ் பண்ணி கவர்ந்து கல்யாணம் பண்ணி
ஒரு அழகான ஜோஜி குட்டிக்கு அம்மாவாயி இன்க்ளூட் ஒரு ஒரு பெஸ்ட் மருமகளாக இருக்கேன். இதெல்லாம் ஆகி இன்க்ளூட் நான் ஒரு பெஸ்ட் மருமகளாக இருக்கேன். இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க எனக்கு 21 வருஷம் முடிஞ்சிருச்சு. 22வது வருஷத்துல முதல் நாள் இந்த நாள், அதாவது 2/2/22ல என்னோட காலை பதிக்கிறேன். டுடே மை பர்த்டே. அதுக்கான கேக் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க, கேக் எல்லாம் எடுத்து வைங்க. எங்கள் அத்தை வாங்கிட்டு வந்த கத்தி நான் கேக் கட் பண்ணேன். ஐஸ்கிரீம் கேக்கா? ஐஸ்கிரீம் கேக்கு. ஹாப்பி டு யூ, ஹாப்பி டு யூ. தேங்க்யூ. கத்தி கொடுக்கலத்த. Happy birthday to you. சமத்து. என்ன சாமி உனக்கு? Happy to you. தாத்தாக்கு எனக்கு ஹாப்பி பிறந்த நாள். நானே சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு யாருமே வைக்க மாட்டேங்கிறீங்க. தேங்க்யூ. Happy to you. தேங்க்யூ. சீக்கிரம் கொண்டு போய் இதுல வச்சிருங்க, ஃப்ரிட்ஜ்ல. மாமாக்கு ஒரு குச்சி கொடுங்க. Happy birthday. தேங்க்யூ மாமா. நீ அது கொஞ்சம் அதிகமா விட்டு. Happy birthday to you. தேங்க்யூ. Happy to you. வலிச்சிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் கட்டிங் போட்டு அப்புறம் சாப்பிட்டுக்குவோம். பிறந்த நாள் கிஃப்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். அப்படியே மாமா, அத்தை மாமாவோட கிஃப்ட்டு. ரொம்ப நாள், அடுத்த வருஷம் வரைக்குமா? இது அடுத்த வருஷம் வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணுமா வச்சு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அத்தை கொடுத்த பொக்கிஷ பத்திரமா வச்சுக்கணுமா, யார்கிட்டையும் காட்டக்கூடாதான். சாரி கிஃப்ட்டு, சாக்லேட் கிஃப்ட்லாம் போயிடுச்சு. இது வந்து பாகு மாமாவோட கிஃப்ட்டு. ஃபோட்டோ ஃப்ரேம். எங்களோட குட்டி மெமரிஸ்லாம் ஒரு குட்டி ஃப்ரேமும் போட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. இந்த பார்டரில் வந்து இதில் லைட் எரியும், காட்டுறேன். அழகாக இருக்குது தெரியுமா? ஏதோ ஒரு கல்யாண செட்டப்பில். சுவிட்ச் ஆஃபில் தானே இருக்குது. சுவிட்ச் போட்டா செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. இதெல்லாம் எங்களோட மேரேஜ் ஆனதுக்கப்புறம் மெமரிஸ். இதான் எங்களோட ஃபஸ்ட்டு ஃபோட்டோ. ஓகே, சூப்பர் இருக்கா? உண்மையாலுமே நல்லாயிருக்கு. இது வந்து பாகு அம்மாவோட ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு. ரெண்டாவது கிஃப்ட் வந்து இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கேக் வெட்டுவாங்கன்னு தெரியும், ஆனால் ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஜோஜோவோட ஃபோட்டோ. இதே ஹெட்செட்டா? ஜோஜோவோட ஃபோட்டோ வந்து ஹெட்செட்டில் பதிச்சு ஸ்டிக்கரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. ஜோஜோவோட ஃபோட்டோ. இது வந்து ஜோஜோவோட அக்கா ஃபோட்டோ, என்னோட அசிஸ்டண்ட். நான் அத்தைக்கு அசிஸ்டண்ட், எனக்கு அசிஸ்டண்ட் இவங்க. இந்த ஃபோட்டோவை கொடுத்தாங்க. உண்மையாலுமே சூப்பராக இருக்கு. நீ இப்படி பாஸ் கொடுத்து. என்னோட பர்த்டே இந்த டே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். தொடர்ந்து இனிமேல் அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய். நாளைக்கு ஒரு முக்கியமான வீடியோ இருக்குது, வரேன். பை.